வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலில் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். உண்மையான நியாயமான பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். ஏன்னா இன்றைய நாளில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மகா சமாதியான தினம். அவர் உடம்பு மகா சமாதியான பிறகு கூட பொன் நிறத்தில் ஜொலித்ததாக சொல்லப்படுகின்றது. இன்றைய தினத்தில் அன்பர்கள் அனைவருமே தியான கூடத்தில் போய் நீங்கள் தியானிக்கலாம். தியான கூடம் போகாதவங்க பாண்டிச்சேரிக்கு போகலாம். அங்கேயும் போக முடியலையா, நீங்கள் வீட்டில் இருந்த ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையும் நீங்கள் தியானம் செய்யலாம். உங்கள் பிரார்த்தனையை மனம் உருகி நீங்கள் பிரார்த்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நியாயமான பிரார்த்தனைகள் கைகூடும். சக்தி வாய்ந்த தினம். எப்பவுமே பாண்டிச்சேரியில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவங்க சமாதியான தினம், அவங்க பிறந்த தினம், அவங்க யோக சக்தி பெற்ற தினம்லாம் இருக்கு இல்லைங்களா. அன்றைய தினத்தில் முன் 5 தினமும் பின் 5 தினமும் ரொம்ப பவரான தினங்கள், சக்தி வாய்ந்த தினம். நம்ம அன்போடு நம்ம செய்யும் பிரார்த்தனை ஆத்மாத்மாவாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும். நீங்கள் இப்போ பார்க்குறது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மகா சமாதி ஆன திரு உருவ படத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன்மொழிகளை தான் நான் இன்றைய பதிவில் சொல்ல போகின்றேன். ரொம்ப அருமையான பொன்மொழிகள் அவர் எழுதியிருந்தார். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சுதந்திர போராட்டத்தில் அவரோட பங்கும் உண்டு. அப்போ சிறைச்சாலையில் அவர் இருந்தப்போ கைதிகள் எல்லாமே அவர் பார்த்தாராம். அவர்கள் எல்லாம் நாராயணன் என்பது கண்டாராம். திருடர்கள், கொலையாளிகள், மோசக்காரர்கள் எல்லோரும் வாசுதேவனை. குற்றத்தின் பொருட்டு சிறையுண்டு இருந்த திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் எனக்கு நாராயணனாக தென்பட்டார்கள். என் மனதிலே வெட்கம் ஜனிக்கும்படியாக அத்தனை அன்பு அனுதாபம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தேன். எழுத படிக்க தெரியாதவனாகிய நம்மவனாகிய ஒரு கிராமவாசியை அவர் பார்த்தாராம். அந்த கிராமவாசி அங்கே இருந்திருக்காரு சிறைச்சாலையில். நாம் சாதாரணமாக அவன் போன்ற ஜனங்களை கீழ்குலத்தார் என்று, அதாவது தாழ்த்தப்பட்டோர் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மனிதர் ஒரு ரிஷியாக இருப்பதை அவர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பார்த்துருக்காரு. அந்த மனிதன் 14 வருடம் கடுங்காவல் தீர்ப்புக்கு உட்பட்டிருந்தாராம். ஈசன் என்னை நோக்கி கூறுவான், நான் உனக்கு அனுப்பி இருக்கும் ஜனங்களை பார். இவ்விதமான மனிதர்களையே நான் மேலே எழ செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றதா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு. இந்திய யோக முறை என்பது இயற்கையின் சில பெரும் சக்திகளை முறையாக உபயோகிப்பது எனலாம். தனிப்பட்ட முறையில் சோதித்து வடிவமைக்கப்பட்ட யோக சாதனை மனித குலத்தில் வருங்கால வாழ்க்கைக்கு மலர்ச்சி தரும் விசையாக பயன்படும். இதனால் யோகம் என்பது இயற்கையின் பொதிந்து வைக்கப்பட்டுள்ள சக்திகளை வெளிக்கொணரும் கருவி என உணரலாம். இயற்கையில் உள்ள பல்லாயிரம் சக்திகளின் வேண்டிய சிலவற்றை ஒருங்கிணைந்து அவரவருக்கு தகுந்தபடி உபயோகப்படுத்தலாம். மனிதர்களுக்கு உள்ள உடல், மனம், இதயம் முதலியவற்றை வேண்டும் வகையில் தகுந்த யோக முறையாக வடிவமைத்து கொள்வது இந்தியர்களுக்கு கை தேர்ந்த கலை எனலாம். இதெல்லாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு. உடலை மெம்மைப்படுத்தி கொண்டு உழைக்கும் போது கர்மயோகமும் மனதை தியானத்தின் மூலம் ஒருமைப்படுத்துவதால் ஞான யோகமும் இதயத்தின் தெய்வீக நினைவுகளின் நெகிழ்விப்பது மூலம் பக்தி யோகமும் கைகூடுகிறது.
இவை தவிர ராஜயோகம், ஜடயோகம், தந்திர யோகம் என எண்ணிலடங்காத வழிகளை நம் முன்னோர்கள் செயல்படுத்துகிறார்கள். உயர்ந்ததும் கடினமானதும் அடைய வேண்டும் என்பது குறிக்கோளாக இருக்கின்றது. 2 சக்திகளால் தான் அது முடியும். கீழிருந்து அறைகூவும் தீர்மானமான தெய்வம், தோய்வில்லாத ஆர்வம், மேலிருந்து பதில் அளிக்கும் பேரருள் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார். அவருடைய சாவித்ரி காவியத்தை எழுதியதும் ஸ்ரீ பகவான் என்பது அன்பர்கள் மட்டுமல்ல, அனைவருக்குமே அது தெரியும். காலம் தாழ்த்தி கேடு விளைவிக்கும் புகையிலை, மதுபானம் போன்ற நச்சு பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு. பலர் இவற்றை இன்றியமையாததாக தேவைகளாக பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். இவை படிப்படியாக அவர்களுடைய மன உறுதியையும் நினைவாற்றலையும் அழித்துவிடும். ஒவ்வொருவரும் அவரவர் உடலுக்கு பொருத்தமான பயிற்சி செய்வது நல்லது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார். உறக்கத்தினால் ஓய்வும் இலைப்பாறுதலும் கிடைக்க வேண்டுமென்றால் உறங்குவதற்கு முன்னால் ஒரு டம்ளர் பழச்சாறு அல்லது சூப்பு, பால் ஏதாவது அருந்த வேண்டும். நல்ல பலனை தரும் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறார். அதாவது தூக்கமே வரலைன்னா இந்த வழிமுறையை பயன்படுத்த சொல்லி சொல்கிறாரு. அளவோடு உண்டு எதிலும் மிதமிஞ்சாமல் வாழ்வதன் மூலம் நீண்ட உறக்கத்திற்கான தேவை மிகவும் குறைந்து விடுகிறது. லேசான உணவு அமைதியான உறக்கத்தை கொடுக்கிறது. இதனால் மிகுதியாக சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. நீ எதை செய்தாலும் அதால் உன்னால் செய்ய முடிந்த அளவுக்கு நன்றாக செய்தால் மட்டும் போதாது, அதை நம்ம இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆசைகள் தவிர உணர்ச்சிகள், வெறியோடு கூடிய ஊந்துதல்கள் மற்றும் எதிரலைகளில் கிளர்ச்சிகள் உள்ள சோர்வுகள் ஆகியவற்றிற்கு பிராணனே இருப்பிடமாகும் என்பதும் உண்மையே என்று சொல்கின்றார். இன்னும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு. வாழ்க்கைக்கு உகந்த பொன்மொழிகள் அவருடையது. இன்னும் அடுத்த தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்க்கும் ஸ்ரீ பகவான் திருவுருவப் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் உயிர் பெற்று இருப்பது போல் தத்துருவமாக அவர் கண்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பாருங்கள். உற்று நோக்கினாலும் உங்களுக்கு அந்த சக்தி தெரியும். இந்த மாதிரி அருமையான படங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சிருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு படமும் இருக்கும். தத்துருவமாக அந்த யோக சிந்தனையோடு இருக்கும் படங்களை நீங்கள் தேர்வு செய்து அதை வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுங்க. லேமினேஷன் பண்ணியும் மாட்டலாம். அந்த படங்களுக்கு அதிக சக்தி உண்டுங்க. எல்லா மதரோட படத்துக்கும் அதிக சக்தி உண்டு. நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க கண்களையும் முகத்தையும் பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை